தமிழ் மக்கள் சார்பில் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என் மனசில் பட்டதை நான் இது வந்து இதில் எழுதியிருக்கிறேன். வித்தியாசமான கல். சரி, ஓகே, நாங்கள் அப்படியே அங்கே அந்த பக்கமாக போய் வீடியோவும் கண்டினியூ பண்ணிடலாது. கொஞ்சம் அப்படியே காட்ட முடிஞ்சதை காட்டுறோம் பாருங்கள். இப்படியான இதுகள்லாம் இருக்குது. உண்மையாக வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கதிர்காமத்துக்குள்ளே வந்தீங்களாக இருந்தால் இந்த அருங்காட்சியத்தில் வந்து நீங்கள் நேரடியாக பார்வையிடுங்க. ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் நான் உங்கள் தரோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைய தருணம் ஏழுமலையே ஏறி முடிச்சுட்டு அப்படி வந்துட்டோம். நேற்றைய தினம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் பார்த்துருப்பீங்களா நாங்கள் வந்து கதிர்காம அருங்காட்சியகத்துக்குள்ளே போக போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைய நாள் வந்து நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிறோம். அதாவது தங்குற இறுதி நாள். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கதிர்காம தீர்த்தம். காலையில் நாங்களும் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். கதிர்காம அருங்காட்சியம் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியெல்லாம் வந்து சுற்றி பார்வையிட்டு இந்த விளக்கை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கதிர்காம அருங்காட்சியத்துக்குள்ள போகிறோம். அங்கே வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன வகையான கல்வெட்டுகள் இருக்குது, என்னென்ன இதை வந்து அங்கே பாரம்பரியத்தை மையப்படுத்தி என்னென்ன விஷயங்கள் அங்கே உள்ள வச்சுருக்காங்க அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக காட்டப்போகிறோம். இந்த இடத்துல வந்து முழுவதுமாகவே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அனைவருமே வந்து இந்த இடத்துல வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இரவு நேரத்தில் அந்த பெரியராக பார்வையிடுவதற்காகவும் இங்கே வந்து தங்கி அந்த முருகப்பெருமான வழிபடுறதுக்காகவும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து கதிர்காம அந்த அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிற அதுக்குள்ளே போக போகிறோம். வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. பாப்போம், வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா வீடியோ எடுக்கும், இல்லைன்னு சொன்னால் கஷ்டம்தான். பாப்போம், வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. லோக்கல் ரைடர்ஸ் 120 ரூபா. இதில் வந்து டிக்கெட்ஸ் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. உள்ளே போகிறதா இருந்தால் லோக்கல் எல்டர்ஸ் 120, லோக்கல் சில்ட்ரன் 60 ரூபா, ஃபாரினர்ஸ் அது போட்டிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ பார்ப்போம், விடுவாங்களான்னு தெரியல. ஒரு மாதிரியாக பார்க்காங்க நம்மளை. ஃபோட்டோ வீடியோ நோ. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ வந்து எடுக்க இயலாதான், ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தலாம், காட்டலாம் வேண்டாம் வந்துனாங்க. சரி, ஓகே, நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறோம். நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். உள்ளே போய் பார்க்க போகிறோம். 120 ரூபா ஒரு ஆளுக்கு. என்ன கட்டணும் இந்த புக்கில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குன்றது அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் இந்த இருக்குது. அந்த அண்ணா வந்து சொல்கிறாங்க உள்ள விடையிலா தம்பி அப்படின்ட்டு சொல்லி. ஓகே, ஒன்றும் செய்யலை. அது என்ன செய்கிறேன். லாஸ்ட்டாக நாங்கள் பேசி புக்ஸுகளை மட்டும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. புக்ஸ் அண்ட் மெப்பை வந்து பிரச்சனையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படியே புக்ஸுகளை அப்படியே பார்த்து போவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ் புக்ஸுகள் இருக்குது. இதில் வந்து நம்முடைய பாரம்பரிய மரபுகளை தெரியப்படுத்துகிற மாதிரி அந்த புக்ஸுகள் நிறைய இருக்குது. அப்படியே பார்ப்போம். இந்த பக்கம் மெப் இருக்குது. மெப்பாகும் கதிர்காம புனித பூமி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கதிர்காம ஸ்கேரட் ஏரியா. இது வந்து அப்படியே மாணிக்க கங்கை. இது வந்து வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவு தெரியாது. அது சும்மா நம்ம இதான் மெப் அப்படின்னு காட்டலாம். அதுக்கு தான் இப்போ கூகுளில் இருக்குது. இந்த மெப்பை பார்க்கணுமா நாம. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கமாகவும் வந்து மெப் வச்சுருக்காங்க. அது எந்த மெப்புன்றது தெரியல. பார்ப்போம். இது வந்து ருகுணு பிரதேசத்தின் புராதன காட்சியகம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. டோன்ட் டச், தொட வேண்டாம். இல்லை அது வேறு உள்ளே போகலாம். ஓகே, ரீப்ளேஸ். இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய தமிழ், அதாவது இந்து கலாச்சாரத்தை பிரதானப்படுத்துகிற மாதிரியான சிலைகள். அதாவது கணபதியோட சிலை, இது வந்து நந்தியோட சிலை, கீழே வந்து குவாட் ஸ்டோன். என்ன சாமி இது? நடராஜர். இல்லை, இது வந்து கிருஷ்ணன் மாதிரி இருக்குது. இது வந்து பாம்பு மாதிரி இருக்குது. சிங்கம் யாப்புகு விற்கிறதா? விற்கலாம். இந்த காசி வச்சிரி காசு கொடுத்துருவாங்க. இந்த விநாயகர் சிலைக்கு வந்து கணபதி சிலை புலனறுவை 8525 ரூபா. புலனறுவில் இருந்துதாம்மா. இது வாங்க செஞ்சுருக்காங்க. தொட்டு பார்ப்போம் அப்படி.
என்ன தலை செய்திருக்காங்க வித்தியாசமான ஒரு இதை உலகம் மாதிரி ரெண்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க கூட தான் சரி இந்த பக்கம் வந்து சிங்கள கலாச்சாரத்தை பிரதானப்படுத்துகிற மாதிரியான சிற்பங்கள் சிலைகள் இப்படி இருக்குது. இந்த பக்கம் கல்வெட்டுகள் இருக்குது. நம்ம அப்படியே அந்த பக்கம் போவோம். ஓகேண்ணா, வாட்ஸ் யுவர் நேம்? பிரதீப். பிரதீப். ஓகே. வேர் ஆர் யூ ஃப்ரம்? திசமாரா, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. திசமாரா. திச மகாராம. சரி, பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக வந்து வீடியோ எடுக்கலாது. அப்படியே நாங்கள் வீடியோ கட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்து வரோம். ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே இருக்கிற இந்த சிலைகளில் இந்த சிலைகளும் தான் அவங்க உள்ள வந்து காட்ட வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து பிரச்சனை இல்லை, காட்டலாம் தம்பின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து சரியாக வந்து ஒரு தத்ரூபமான உருவமாகவே இருக்குது. இதில் பாருங்கள், இந்த போட்டிருக்காங்க கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டுக்குரிய தம்பேகுட மைத்ரி போதிசத்துவர் படிமம் புனர் நிர்மாணத்தின் மீன் உயரம் 10 மீட்டர்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த ரிமூவ் பண்ண அந்த மண்ணுக்குள்ளே புதைந்திருந்து அதை வந்து எடுக்கிற அந்த காட்சி மாதிரி காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு அங்கங்களாகவும் இருக்குது. இதே மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. உண்மையாக வந்து தத்ரூபமாகவே இருக்குது இந்த சிலைகள். பார்த்திங்கன்னா அந்த கல்லோட வந்து ஒரு வித்தியாசமான கல்லாக இருக்குது. எப்படி சொல்கிற, நம்ம அந்த மாணிக்க கங்கையில் குளிக்கும்போது அந்த உருளை வடிவமான கல்லுகள் கிடைக்கும், சரியா வந்து க்ளீனாக வந்து இருக்கக்கூடிய மாதிரி அப்படியான கல்லாக இருக்குது. வித்தியாசமான கல். சரி, ஓகே. நாங்கள் அப்படியே அங்கே அந்த பக்கமாக போய் வீடியோவும் கண்டினியூ பண்ணிடலாது. கொஞ்சம் அப்படியே காட்ட முடிஞ்சதை காட்டுறோம். பாருங்கள், இப்படியான இதுகள்லாம் இருக்குது. உண்மையாக வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கதிர்காமத்துக்குள்ளே வந்தீங்களாக இருந்தால் இந்த அருங்காட்சியத்தில் வந்து நீங்கள் நேரடியாக பார்வையிடுங்க. ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வந்ததுக்கு பிறகு இதில் வந்து சிவ ஃபேக்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆன் விசிட்டிங் இந்த மியூசியம். அதாவது இந்த மியூசியம் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற கூட உங்களோட கருத்தை சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு புக்ஸ் வச்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. அந்த பாருங்கள் நிறைய நம்முடைய விட்டுக்கொண்டு காட்டு சிங்களவர்களும் வந்து அந்த கருத்துகள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்களும் வந்து எழுதியிருக்காங்க. அதில் வந்து 2-3 வாட்சி காட்டும் பாருங்கள். நம்மளோட தமிழக பார்வையிட்டு எழுதுகிறது கதிர்காம ஆலயத்தில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்துக்கு நான் கற்கால சிதைவுகள் மற்றும் சிலைகள் பற்றி நன்றாக அறிந்து கொண்டேன். அது மட்டுமன்றி இவற்றை எல்லாம் பார்ப்பதற்காக வாய்ப்பை வழங்கியதற்கு இங்கு அருங்காட்சியகத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்று இந்த அருங்காட்சியகங்களை பார்வையிட்டதால் மகிழ்ச்சி. சோழர்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு தகவல் இன்னும் இருக்குமா என தேடி பார்த்தேன். அந்த தகவல் இல்லை அப்படின்ற மாதிரி கிளிநொச்சியிலிருந்து எழுதியிருக்காங்க. எங்கு அமைந்துள்ள பெருங்காட்சியை பார்ப்பதற்கு எனது குடும்பத்தின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கதிர்காம கந்தனி அருள் உயர வேண்டும் என வாழ்த்துகிறேன். அப்படி மிக்க முயற்சி எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியாங்க. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து இதை பற்றி எழுதணும் என்ன சொன்னால் கட்டாயமாக எழுதணும். நான் எழுதணும்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் வருகை தந்திருக்கோம், பார்வையிட்டு கொண்டிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர்களை மையப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விடயங்களுமே இல்லை. நம்மளுடைய ஆதிகால தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றிதழோ கல்வெட்டுகளோ அந்த எழுத்துக்களோ எதுவுமே இல்லை. புக்ஸ் மட்டும் 2-3 புக்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த கதிர்காம கந்தன் அப்படி அது சம்பந்தமான அந்த பக்தி பாடல்களும் கழுகு மேலே 10 பாட்டு புக்ஸும் வந்து 2 இருக்குது. வேலை இருக்குது. அது வந்து அவங்களோட 2 சார்பாக தான் இருக்காங்க. அது வந்து அதால் வந்து எங்களோட தமிழர்களோட எந்த விதமான இது இல்லைன்ற மாதிரி எழுதப்படும். இது உண்மையில் எது ஒரு போராடிக்கான சொன்னால் எப்படி சொல்கிற சிங்களவர்களை மையப்படுத்தின மாதிரியே எல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோதான். நான் மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்துள்ளேன். எனது பெயர் சதானந்தம் சதீப். இந்த அருங்காட்சியகத்தில் சிங்களவர்கள் பற்றி மாத்திரமே குறிப்பிட்டுள்ளன. தமிழர்களுக்கு என்ற வரலாறுகளும் உண்டு. தமிழர்களின் சிறப்பு பற்றி எந்தவித கல்வெட்டுகளும் சுவடுகளும் அவர்களின் சிறப்பு பற்றி எந்தவித ஆதாரங்களும் இங்கு இல்லை. கதிர்காம முருகன் ஆலயம் தமிழர்களுக்கு உரித்தாகும். எனவே தமிழர்களின் வரலாற்று சுவடுகள் கல்வெட்டுகளையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் மக்கள் சார்பில் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ற மனசில் பட்டதை நான் இது வந்து இதில் எழுதியிருக்கிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து தமிழர்கள ஒரு பண்பாடையோ தமிழர்களை மையப்படுத்தி இந்த மாதிரி எந்த விதமான சுவடுகளோ
சிற்பங்களும் கல்வெட்டுகளும் அவங்களுடைய நமக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இங்கே இல்லை. எல்லாமே வந்து சிங்கள மக்களுக்குரிய அந்த இதுகள் தான் வந்து இருந்தது. அது வந்து ஒரு மனவேதனையாக இருந்துச்சு. சரி, ஓகே, என்ன செய்கிறேன், ஓகே, நாங்கள் இந்த அருங்காட்சியகத்தை விட்டு வெளியேற போகின்றோம். வெளியே போயிட்டு இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன்.